பைக்ஸ் பைக்குனா யாருக்கு தாங்க பிடிக்காது? உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லோகேஷ் டைம் சேனல். ஸோ இந்த உங்களுடைய பொண்ணான நேரத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது ஹோண்டாவுடைய ஹைனஸ் சிவி 350 பைக்குடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு 350cc செக்மெண்ட் பைக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மிட் க்ரூசர் செக்மெண்ட்டில் இந்த பைக் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பைக்குடைய ஆன் ரோட் ப்ரைஸ் 2,60,000 அப்ராக்ஸ் சென்னை படி. இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஒரே பைக், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன். பிளாக் கலர் சிங்கிள் சீட் சேடல் வச்ச மாதிரி, ப்ளூ கலர் கெஃபே ரேசர், அப்புறம் இந்த சைட் பிளாக் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூசர் பைக் மாதிரி செட்டப்போட. இந்த கெஃபே ரேசர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. முன்னாடி அந்த ஃப்ரண்ட் ஃபேரிங்கெல்லாம் அண்ட் இந்த பைக்கில் வந்து கேடிஎம் டியூக்கில் வர மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹேண்டு கார்டோட, அப்புறம் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளான பெரிய சீட்ஸ், அப்புறம் பின்னாடி உட்கார்ற பில்லியனுக்கு பேக் ரெஸ்ட்டோட உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இந்த பைக் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு லக்கேஜ் பேக்ஸ், சேடல் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சைடில் கேரியரும் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து குரோம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிமிலராக ஒரு கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்டு பைக்கில் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஓவர் டிசைன்லாம் பண்ணாமல் ஒரு கிளாசிக் ரெட்ரோ டிசைனில் இந்த பைக் இருக்கும். ஸோ அதுதான் இந்த வண்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த வண்டி நீங்கள் மெயினாக சூஸ் பண்ணுறது டிசைன் வைஸ் பார்க்க வந்து ஒரு கிளாசிக் லுக்கில் நல்லா ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக இருக்கணும் டிசைன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது க்ரீன் மேட் கலர், நல்லா நிறைய க்ரோம்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் கேசிங் மேலே, அப்புறம் ஃபுல்லாக அந்த சைலன்சர், அப்புறம் டேங்க் மேலே இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து அப்படியே அந்த புல்லட் கிளாசிக் 350 பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்புறம் டேங்க் மேலே வந்து ஹோண்டான்ற பேட்ஜிங் நீட்டாக. நெக்ஸ்ட்டு ஸ்பீடோ மீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் தான், நார்மல் உங்களுக்கு அந்த கிளாசிக் ரெட்ரோ ஃபீல் கிடைக்கிறதுக்காக. இந்த வண்டியில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்லாம் இருக்குது. நேவிகேஷன், கால் அலர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆனால் அது அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வந்து எனக்கு வந்து தோணலை. இந்த ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஹெட்லைட்ஸ். ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய ஸ்பெக்ஸு. ஸோ இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்குறப்ப இன்ஜின் வந்து 348.36 சிசி சிங்கிள் சிலிண்டர், 20.8 பிஹெச்பி பவரும், 30 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். இந்த வண்டியை வந்து ஓட்டி பார்த்தாங்க. இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஃபைண்டாக ஒரு ஸ்மூத்தான பவர் டெலிவரி இருந்தது. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வெயிட் 181 kg தான். நல்லா வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. நீங்கள் ஓட்டுறப்போ ரொம்ப லைட்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் இருக்குது. டார்க் வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டியூவல் சேனல் ஏபிஎஸ் கண்ட்ரோல் இருக்குது இந்த வண்டியில். ரெண்டுமே டிஸ்க் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க்கு. இந்த பிரேக்ஸோடைய ஸ்டாப்பிங் பவர் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் ஃப்ரண்ட் டிஸ்க்கும் சரி பேக் டிஸ்க்கும் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த வண்டி வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நீங்கள் சூப்பராக வந்து சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணலாம். ஹை ஸ்பீட்லாம் நீங்கள் ஒரு 130 டச் பண்ணுறப்ப தான் உங்களால் அந்த வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மாடர்ன் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்ப ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது ஒரு ஸ்மூத்தான கியர் ஷிஃப்ட்டுக்கு. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெட் கிளச். அதாவது வெட் கிளச் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹை அண்ட் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா கிளச்சை சுற்றி ஆயில் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஸ்மூத்தான கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து விழும். ஸோ ஒரு ஸ்மூத்தான கியர் ஷிஃப்ட், ஸ்மூத்தான பவர் டெலிவரி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அண்ட் இந்த வண்டியில் நான் வந்து நோட் பண்ணது ட்ரைவ் பண்ணுறப்ப என்னென்னா லோ ஸ்பீட், ரொம்ப சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஹை டிராஃபிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப மட்டும் கண்டிப்பாக அந்த வண்டியோட வெயிட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பாரில் உங்கள் கை வச்சுட்ருக்கப்ப ரொம்ப பீக் டிராஃபிக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லாங் ஜேர்னிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, க்ரூசிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப அருமையாக ஸ்மூத்தாக இருக்குன்றது தான் என்னுடைய காமெண்ட். ஸோ நண்பா, ஏற்கனவே நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரே பைக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன். இந்த பைக் ஒரே சிங்கிள் சீட், பின்னாடி வந்து சேடல் வச்ச மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் கெஃபே ரேசர், அவன் லாஸ்ட்டில் நிற்கிறது கம்ஃபர்டபுள் க்ரூசிங் செட்டப்பில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷோரூம்லேயே நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஷோரூம்லேயே வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரே பைக் வாங்கி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸில் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பைக் வந்து ஒரு அண்டர் வேல்யூட் பைக் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். அண்டர் வேல்யூட்னா இதோட அருமை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வண்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மூத்தான ரிஃபைன்ட் இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப லாங் டைமாக நீங்கள் வந்து ஒரு வண்டியை வந்து உங்களுக்கு ஓன் பண்ணணும், நிறைய ஹைவே டிரைவ்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னா ஷூர் ஹோண்டாவுடைய அந்த காம்ப்ரமைசிங் இல்லாத
ஒரு மெயின்டெனன்ஸ் அப்புறம் வந்து ரிலையபிலிட்டிக்காக இந்த பைக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சதே இதோடைய ஸ்மூத் அண்ட் ரிஃபைண்டான இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் பொசிஷன் அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸ்லாம் வந்து பேட் ரோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அழகாக வந்து சோக் பண்ணிடும். ஸோ நான் ட்ரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அண்ட் மாடர்ன் ஃபியூச்சர்ஸோட கிளாசிக் ரெட்ரோ டிசைனில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே வந்து இந்த பைக்கில் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ பிடிக்காத விஷயம்னு எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோன்றது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் ஷோரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா பிக் விங் ஷோரூமில் மட்டும்தான் இந்த பைக் வந்து கிடைக்கும். மேஜர் சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குது. அதனால் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், அதாவது அங்கே தான் போய் சர்வீஸ் பண்ணணுமா இல்லை நார்மல் ஹோண்டா ஷோரூம்க்கே போய் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் டு த காம்படிஷன் வண்டிக்கு மத்தியில் டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி தான் மற்ற வண்டி கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ நீங்கள் ஒரு ஜென்டிலான ஒரு ஸ்மூத் டிரைவ் பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த பைக் வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த வண்டிக்கான காம்படிட்டர்ஸ் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 அப்புறம் ஜாவா பைக்ஸ். இந்த 2 பைக்கும் மத்தியில் இந்த பைக்கை நம்ம வாங்குறதா இருந்தால் எதுக்காக வாங்கலான்னா, ஒரு சூப்பர் ரிஃபைன்மெண்ட்டான இந்த பைக்குடைய இன்ஜின், இந்த பைக் இன்ஜினோட இன்ஜினியரிங்காக இந்த பைக்கை நம்ம வந்து ஓன் பண்ணலாம். ரொம்ப லாங் டிரைவ்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்மூத் டெலிவரி, வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு ஆப்ஷனுக்காக இந்த பைக்கை நம்ம வாங்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட சூப்பரான ஒரு ரிஃபைன்மெண்ட்டான பில்ட் குவாலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த வண்டியோடைய ஃபியூச்சர்ஸ், மாடர்னான ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த பைக்கை வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் லிஸ்ட்டில் வைக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு பல்கான பர்சனாக இருக்கீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளான டிரைவ்ஸ்க்கு, லாங் டிரைவ்ஸ்க்கு நீங்கள் ஹைனஸ் CB 350 செலக்ட் பண்ணலாம். இந்த பைக் பார்த்தீங்களா எவ்வளோ பல்காக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்க் லுக் வேணும்னா நீங்கள் இந்த பைக் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பைக்கில் வந்து சைடில் நீங்கள் சேடில் பேக்ஸ்லாம் வச்சுக்கலாம். இதே நீங்கள் ஒரு யங்ஸ்டர், ரொம்ப ஒரு யூத் லுக் வேணும்னா இதிலே CB 350ல் RSன்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு ரகடான லுக், ஒரு ஸ்க்ராம்ப்ளர் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பைக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரே இன்ஜின், ஒரே பவர், உங்களுக்கு டிசைன் மட்டும்தான் வேறு. உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் செக்ஷனில் ஒரு ஷார்ட்டான ஃபெண்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ரகடான லுக் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் மாறி இருக்கும். லைட்டாக ஆஃப் ரோட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் உங்களுக்கு டயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ரெட்ரோ லுக்கில் வெரி மாடர்னான ஒரு சாமான லுக்கில் வேணும்னா நீங்கள் இந்த ஹோண்டா RS CB 350 வந்து வாங்கலாம். இந்த RS CB 350 வந்து ஹைனஸ் CB 350யோட கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அதிகம். ஸோ நல்லா ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் RS வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் வெயிட்டாக சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணணுன்னா இந்த பைக் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பைக்கில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்காது. அண்ட் சஸ்பென்ஷன் வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்டிஃபர் சைடில் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நண்பா, நீங்கள் ஹைனஸ் வாங்குறதா தான் எதுக்காக வாங்குவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹைனஸ் ஆர் RS உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான பைக்கோட நம்ம சந்திப்போம். பை நண்பா, டேக் கேர், பபாய்.